ஏன் மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள் சொன்னால் அது அவ்வளோ ஒரு கெட்ட காரியம் மாதிரி தோணுது, மனசு வரமாட்டேங்குது. ஏன் புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுகள், கிறிஸ்து உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூறுகள்னா இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு ஏன் வருது? ஏன் இயற்கையாக அந்த அன்பு அந்த கீழ்ப்படிதெல்லாம் வரமாட்டேங்குதுன்னா பாவம் நம்மளை கெடுத்து போட்டிருக்கிறது. பாவம் நம்மளை கெடுத்து போட்டதின் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அது நம்மை சுயநலவாதிகளாக நமக்குன்னு வாழும்படியாக நம்முடைய நலனை பேணி பாதுகாத்து அதற்காக பாடுபட்டு நம்மையே நினைச்சு நம்மளையே பெருசா எண்ணி நம்மையே முதலாவது வைத்து அப்படி வாழும்படியாக பாவம் நம்மளை ஆக்கி விட்டது. ஆனால் கடவுள் நம்ம அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் அவரை போல இருக்க வேண்டியவர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய அன்பு கொடுக்கிற அன்பு, நம்மகிட்ட இருந்து பிடுங்கிற அன்பு கிடையாது. அவர் நமக்கு என்னத்தை கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட சுவாபம் அவருக்கு. நமக்காக எதையும் செய்யணும்னு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன், அன்பின் தேவன், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் அவரை போலவே இருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு பாவத்தின் நிமித்தமாக மாறிவிட்டோம். பாவம் நம்மளை எப்படி ஆக்கிடுச்சு? சுயநலக்காரர்களாக, செல்ஃப் சென்டர்டு பீப்புளாக, செல்ஃபிஷ் பீப்புளாக, தங்களுடைய நலத்தை நாடி அதை தேடி அதையே முதலாவதாக வைத்து நம்மையே மிக முக்கியமானவர்கள் என்று எண்ணி நமக்காகவே வாழுகிறவர்களாக வைத்து விட்டது. அதுதான் திருமண பிரச்சனையில் முக்கியமான, திருமணத்தை முடியாததாக்குறது, திருமணத்தில் பிரிவினை ஏற்படுத்தி விவாகரத்து கொண்டு போய் 2 பேருக்குள்ள பிளவை உண்டு பண்ணி திருமணத்தை நாசமாக்குகிறது. இன்றைக்கு என்னன்னா, இந்த பாவத்தின் மூலமாக உண்டான சுயநலம். இதில் சந்தேகமே இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையை பொதுவாகவே கடினமாக்குறது இதுதான். சுயநலம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகமே கஷ்டமான ஒரு உலகமாக இருக்குது. மற்றவர்களோடு பழகும்போது கூட நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லதை பார்க்குறாங்க, அவங்களுக்காக தான் வாழ்கிறாங்க, அவங்கள தான் ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க, அவங்களுடைய தேவையை தான் எல்லாத்துக்கும் முன்னால் வைக்கிறாங்க. நம்மளுடைய தேவையை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை, மற்றவர்களை பற்றி யாரும் அனுசரித்து போகிறது இல்லை. அதனால வாழ்க்கையே பொதுவாக கஷ்டம் இந்த உலகத்தில். ஏன்னா பாவத்தின் நிமித்தமாக உண்டான சுயநலத்தினால குறிப்பாக திருமணம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பொதுவாக எல்லாரோட வாழ்றது வேற. அது யாரோ போகிறோம் வர்றோம், வேலையில் கொஞ்ச நேரம் பார்க்குறோம் வந்துடுறோம், சொந்தக்காரில் கூட அப்பப்போ பார்க்குறோம். அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில். இவங்களோட